ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பாப்பா போட்டிருக்காங்கல்ல இந்த சட்டை மட்டும் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போமா. இதுக்கு வந்து லைனிங் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. க்ரீன் கலராக துணி வந்து பச்சை கலர் தான். லைனிங் வந்து இந்த கலர் அவங்களே கொடுத்துட்டாங்க மொத்தமாக. இதில் வந்து நமக்கு என்ன அளவுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா, இப்போ நீங்கள் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 3வது படிப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அளவு எடுக்கும்போது ஃப்ளீட்டுக்கு அந்த இடுப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு ஃப்ளீட்டுக்கு கீழே தனியாக அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ உயரம் வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அந்த நம்ம எடுத்துருக்க அளவோட 1 இன்ச்சு மட்டும் கூட வச்சா போதும். ஆனால் 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கு மேலே ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். இது வந்து குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால நான் வந்து 1.5 தான் எடுத்திருக்கேன் கழுத்தோட அகலம். ஷோல்டருக்கு வந்து அதுலேருந்தே, அதாவது நம்ம எப்போதும் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி 4.5 எடுத்திருக்கேன். 1.5 4.5. ஆம்கோலும் அதே மாதிரி 4.25 எடுத்துக்கிறேன். 4.5 கூட எடுக்கலாம், ஒன்றும் அந்தளவுக்கு வந்து இதாகாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானேயா, அதனால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி 6.5 மார்பக சுற்றளவு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மெஷர்மெண்ட்டை நான் பார்க்கும்போது 24 இருந்துச்சு சரிங்களா. அந்த 24 நீங்கள் வந்து 4ஆக வகுத்தீங்கன்னா 5.5 வரும். அந்த 5.5யோட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்படி வச்சு பார்க்குறப்போ 6.5 வரும். ஆம்கோலுக்கு வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கலாம், இல்லை 3/4 இன்ச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் நம்ம எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி நான் நேராக தான் வெட்டுறேன் பாருங்கள். இந்த குறுக்கியெல்லாம் நம்ம வெட்ட கிடையாது. நேராக வெட்டிட்டு நம்ம எப்படி எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அழகாக நம்ம வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து முன்ன பின்ன ரெண்டுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கிறோம். அதனால் நான் வந்து துணி 4ஆக தான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தைக்கும்போது 4ஆகவே போட்டு நீங்கள் வெட்டிடுங்க. ஏன்னா இது பாவாடை சட்டை தானே, அதனால் 4ஆகவே போட்டு நம்ம வெட்டிடலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக இது பண்ணி குறித்து நம்ம வெட்டிக்கிட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து பின் சைடு நம்ம வெட்ட போகிறோம். இதுக்கு நான் வந்து பின்னாடி வந்து கழுத்துக்கு 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்துக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். முன்னாடி 4 எடுத்துக்குவோம், பின்னாடி வந்து 5 எடுத்துக்கிறேன். ஏன்னா நாட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இறக்கமாக வச்சா கூட அழகாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து 5 வச்சுக்கிறேன். பின்னாடி ரவுண்ட் நெக் தான் நம்ம வைக்க போகிறோம். ரவுண்டு வச்சு பின்னாடி தானே கூக்கு வைக்க போகிறோம். அதனால் கூக்கு பின்னாடி வைக்க போகிறோம், ப்ளஸ் வந்து நாட்டும் வைக்க போகிறோம். அதனால் இது தான் கரெக்டாக இருக்கும். ரவுண்ட் நெக் நம்ம வெட்டிக்கிட்டு இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் இது முடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சுக்குவோம். ஏன்னா அந்த முன்னாடி வந்து நம்ம டிசைன் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம கட் பண்ண லைனிங்கை அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து கேன்வாஸில் தான் நம்ம வந்து டிசைனுக்கு எப்படி நம்ம வெட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் முன்னதெல்லாம் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு 4.5 தான் எடுத்துக்கிறோம். அதே கழுத்தோட அகலம் 1.5 வச்சு நம்ம நேராக கோடு போட்டுட்டு இதுவும் முன்னாடி ரவுண்டாக தான் வைக்க போகிறோம். முன்னாடி ரவுண்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாம்பாம் அந்த பால் நம்ம வந்து மேக் பண்ணி அதை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் வந்து தைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து முன்னாடி வந்து ரவுண்டாக வச்சுக்கிறேன். ரவுண்டாக வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து, ஏன்னா நீங்கள் முன்னாடியே பிக்சர் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல சென்டரில் பாம்பாம் அந்த பால் வச்சு நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம இதில் செய்வோம். இது வந்து ஒரு சாரீலேருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு பாவாடை சட்டை தான். இதுக்கு வந்து சட்டை வந்து சிகப்பு கலர், ஏன்னா அந்த சேலையோட முந்தியை வந்து சட்டையாக வச்சுக்கிட்டு மற்ற பாவாடையை வந்து சாரியோட மற்ற கிளாத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த சட்டையோட கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சா தானே டிசைன் எடுப்பாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதிலையே நம்ம வந்து வெட்டி தைச்சிக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஏன்னா ரொம்பவும் கீழே போயிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்பவும் மேலே ஏற்றி இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமாக எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட வேண்டியதான். இப்போது கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கை வந்து நீங்கள் எப்போதும் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி. இதுக்கு நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் 2.5 மேலேருந்து நம்ம 2.5 இது பண்ணி வெட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி 2.5 இது பண்ணி நம்ம வெட்டி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதுதான். கை வந்து நம்ம ரொம்பலாம் கால்குலேட் பண்ணி அவ்வளோக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறத விட
இது மாதிரி சிம்பிளான ஒரு கால்குலேஷனில் நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஷோல்ட்ரு அதாவது உடம்பு ஜாயின் பண்ணி அந்த கையில் மேலே கீழே வராது, கரெக்டாக வரும். நம்ம வெட்டுற அளவில் நம்ம பார்த்து வெட்டணுன்னா எல்லாமே சரியாக தான் வரும். இதை தான் நான் சொன்னேன் இல்லையா, சாரியோட முந்தி, அதை தான் வந்து சட்டையை வந்து நான் வெட்டி தைக்க போகிறேன். இப்போ இதிலே வந்து இன்னொரு குழந்தைக்கு, ஒருத்தவங்களுக்கு சின்ன குழந்தைக்கு ஒரு இது மாதிரி கவுன் மாதிரி தைக்க சொன்னாங்க. அதோட வீடியோவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இதே மாதிரி தான் அந்த முந்தியில் கொஞ்சம் துணி எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், அதில் வந்து வந்துச்சுன்னா தைப்போம், இல்லைன்னா ஃபுல்லாகவே பாப்பாவுக்கு அந்த இதை வச்சு தைச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்து 3 வயசு 4 வயசு தான் சொன்னாங்க. மீதி துணி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி தைக்கிறேன்னு தைச்சிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு மாடலையும் நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம வந்து பாம்பாம் வந்து அந்த சிகப்பு கலரில், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, சாரீ வந்து சிகப்பு, சாரீ வந்து பச்சை கலரு, முந்தி வந்து ரெட் கலரு. அதனால் நம்ம அந்த முன்னாடி டிசைன் வைக்க போகிறோம்ல ரவுண்டு, அதுக்கு வந்து சாரியோட வைக்க போகிறேன். அதனால் அந்த முந்தியோடதை வந்து நம்ம ரெட்டாக வைக்கணுங்கிறதுனால, நம்ம ஏற்கனவே தைச்சிட்டு துணி இருக்கும் இல்லையா, அதில் உள்ள ரெட்டை எடுத்து தான் இந்த ரெட்டுக்கு அதுக்கு சரியாக இருந்துச்சு. அதனால் அந்த ரெட்டை நான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ நான் வந்து அந்த பாம்பாமுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து பாம்பாமுக்கு நான் சரி அந்த ஒத்த சைடு மட்டும் வைக்கிறது வச்சு அடிப்போம் அப்படிலாம் அடித்து பார்த்தேன். அது எனக்கு சரியாக வரல. ஒருவேளை எனக்கு அது தெரியலையே என்னென்னு எனக்கு தெரியல, அது எனக்கு சரியாக வரல. இப்போ இன்றைக்கி வந்து நான் அந்த 2 இதிலே தான் வச்சு நான் தைக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். சில இது இடத்துல வந்து 2 வைப்பாங்க பாம்பாம். உங்களுக்கு ஏன்னா இது குட்டி குழந்தை தானே, அதனால் வந்து கொஞ்சம் நம்ம இதாகவே வைப்போம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நெருக்கவே வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாம்பாம் ரெடி பண்ணிக்கிட்டு துணி தைச்சிக்கிடலாம். இப்போ என்னடா 2 வெட்டி வைக்கிறியே அப்படின்னா, ஆமாம், 2 வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் போட்டு பார்க்கும்போது. அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியாது இதில் என்ன ஒர்க் இருக்குங்கிறது. ஆனால் இதை செஞ்சு முடித்தா நமக்கு தான் இதில் எவ்வளோ வேலை இருக்குங்கிறது தெரியும். அதாவது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டிசைன் வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கேட்குற அமௌண்ட்டு கொடுப்பாங்க, நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. என்ன அவங்களுக்கு மட்டும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது மாதிரி முன்னாடி நான் தைச்சி கொடுத்துட்டு எப்படின்னா லைனிங்கும் நானே போட்டுட்டு 350 ரூபா கேட்டேன். ஆக்சுவலாக லைனிங்கே கூட வந்துடும், ஏன்னா பாவாடைக்கு நம்ம லைனிங் கொடுக்குறோம். அதுவே 3 மீட்டருங்கையில் ஒரு அமௌண்ட் வந்துடும். சரி, நம்மக்கிட்ட முதல்ல தைக்கிறாங்களே அப்படின்னு 350 லைனிங்கோடு கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப பண்ணிவிட்டு தரல. அது கடைசி வரைக்குமே எனக்கு அந்த 350ங்கிறதும் தரல, கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதனால் நமக்கு தெரியும் இந்த கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க அப்படின்னுங்கிறவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு லைனிங் போட்டு தைச்சி கொடுங்க. இந்த பாவாடை சட்டைக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னா, லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. பாப்பா கொஞ்சம் உயரம், இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கிறேன், எனக்கு ஒரு 300 ரூபா கொடுங்க அப்படின்னு கரெக்டாக எதுவுமே சொல்லாமல் 300 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இதே மாடல் வந்து, அதாவது நான் வீட்டில் தைக்கிறேன், கடையில் தைக்கிறவங்கள்ட்ட கேட்டப்போ நாங்களாக இருந்தால் 450 500 வாங்குவோம் லைனிங் இல்லாமையே அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நான் வீட்டில் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மி பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இனி வந்து நம்ம கேட்டுட்டு தான் வாங்கணும் அப்படின்றத. உங்களுக்கும் இது எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் நம்ம 2 இதுக்கு இடையில வச்சுட்டு கொஞ்சம் விரிச்சடிக்காமல் கொஞ்சம் துணியை அப்படியே சேர்த்து அடித்தோம் அப்படின்னா அந்த பிசிறு தெரியாமல் நம்ம வந்து நீட்டாக முடிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். தெரியாதவங்க யாராவது புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். அயர்ன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம மடக்கி தைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா செய்யலாம். இப்போ இது வந்து நீங்கள் இது மாதிரி மடக்கி அடிக்காமல் இப்படியே அடிச்சுட்டு அது மேலே லேஸ் கூட வச்சு அடிக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க இல்லையா, கண்டிப்பாக அங்கே டிங்கிட்டு இழுத்துட்டு அந்த பிசிறு எப்படியாவது வெளியில் வந்துடும். வச்சா கொஞ்சம் பெரிய லேஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம அமுக்கி தையல் போட்டோன்னா இருக்கும். ஆனால் நான் லேஸும் அடிச்சிருக்கேன். ஆனால் அது சின்ன பிள்ளைங்க இல்லையா, கொஞ்சம் இப்படி இழுப்பாங்க அப்படி இழுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நான் மடக்கியே அடிச்சுக்கிட்டேன். இப்போ நாம் வந்து இதை வந்து எப்படி நம்மளோட ஃப்ரண்ட் பக்கத்தில் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நெகட்டிவ் சைடு லைனிங்கை வச்சு
நம்ம அந்த சுற்றி எவ்வளோக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு சுற்று தையல் ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு யூஷுவல் நம்ம நிறையா வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசம் தெரியும். ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள். வீடியோ ரொம்ப போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது புரிகிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப வேகமாக காட்டாமல் கொஞ்சம் இதாக, ஏன்னா ரொம்ப பெருசாக போனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டி ஓட்டி விட்டுறாங்க. அதனால் நான் கொஞ்சம் எவ்வளவுக்கு ரொம்ப வளவளன்னு இழுக்காமல் ஷார்ட்டாக எந்தளவுக்கு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டு ஃபுல்லாக நம்ம ஓட்டிட்டோம் இல்லையா, இப்போ சென்ட்ரு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? சென்ட்ரு பார்த்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக் சைடு வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இதுலேயும் சென்ட்ரு பார்த்து நம்ம கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு புரியும். பின்னாடி சைடு வச்சு பாருங்கள், லைனிங்கோட பின்னாடி இப்போ கழுத்தோட முன்னாடி அதை நம்ம வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் போடுற மாதிரியே சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு திருப்ப போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம், ரொம்பலாம் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதை மேக் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வெட்டி விட்டுட்டு அந்த நம்ம வெட்டுறோம் இல்லையா, இது மடக்கிறதுக்கு இது அந்த தையலில் வெட்டு விழுந்துராத அளவுக்கு எவ்வளோக்கு பார்த்து நுணுக்கமாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நுணுக்கமாக செஞ்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம ஒரே திருப்பிட்டோன்னா எந்த இடத்துலையும் பிசுறு தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனாக நமக்கு இது கிடைக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பலாம் சிரமம் இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குர்த்திக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ஏதாவது சுடிதார் மெட்டீரியல் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி நம்ம அழகாக டிசைன் ட்ரை பண்ணி நம்ம வியர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஒரே தையல் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இதில் நான் லேஸும் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் லேஸ் வைங்க. இது சில பேருக்கு லேஸ் விரும்ப மாட்டாங்க, விரும்பாதவங்களுக்கு லேஸ் வேண்டாம். ஆனால் கேட்குறவங்களுக்கு நம்ம வச்சு தானே ஆகணும். இப்போ எனக்குன்னா இதில் நான் லேஸ் வச்சுருக்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்க லேஸ் கேட்டதுனால நம்ம இதில் லேஸ் வச்சு கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு எவ்வளோ அழகான ஒரு டிசைன் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? சரி, இதை நம்ம முடிச்சிட்டோமா? அடுத்து ஸ்லீவுக்கு நம்ம பப் ஸ்லீவ் தான் இதில் வைக்க போகிறோம். பப் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம எந்த மாதிரி தைச்சிருக்கிறோம், அதாவது நான் ஏற்கனவே நிறையா பப் ஸ்லீவ் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது பப் கொஞ்சம் நிறையா கேட்டாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி பப் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கானது இதில் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் வெட்டி வச்சுருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோக்கு நம்ம வெட்டணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெட்டிக்கிட்டு ஸ்லீவ் நீங்கள் தைச்சிக்கோங்க. குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான், நான் ரொம்பலாம் பெருசாக எடுக்கலை. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக நம்ம எடுத்து தைக்கணும். சரிங்களா? குட்டி குட்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எப்போதும் எப்படி தைப்போம் இல்லையா, நிறையா நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று வித்தியாசப்படும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்னதாக நேராக நம்ம போட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக எடுத்து போடும்போது ஒரு மாதிரி ஈவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்றும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். நான் கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் மட்டும் நான் வேறு வீடியோ கூட கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்லீவ் கூட நான் தனியாக கண்டிப்பாக வீடியோவாக நான் போடுறேன். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கு, அதை இதோட நம்ம சேர்க்க போகிறோம்.
வச்சுருக்க லைனிங்கை நம்ம இதோட சேர்த்துட்டு அதுக்கு இப்போ வந்து இதுதான் ஸ்டார்டிங்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம பஃப் வந்து பெருசாக வைக்கிறது சின்னதாக வைக்கிறது நம்ம வந்து இது பண்ணி வைக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு காட்டின அந்த பிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா பஃப் வச்சு நல்லா போடும் பொழுது அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கைக்கும் நான் வந்து லேஸ் வச்சுருக்கேன். ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம திருப்பிக்கிறணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கி நான் அடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நம்ம மடக்கி அடிச்சிட்டோம். அடித்ததுக்கு பிறகு இப்போ நம்ம வரிசையாக எடுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் அப்படி உள்ளார தள்ளி தைக்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக நம்ம இதை தைக்கிறோம் பார்த்தீங்களா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாகவே நிறையா டிசைன்ஸ் நம்ம தைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன், ப்ளவுஸ் பேக் டிசைன், ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, கிராஸ் பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டோம். இன்னொன்றும் நம்ம இதே மாதிரியே நம்ம தைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒன்று நல்லா பஃப்பாக இருக்குது இல்லையா? இப்போ இன்னொன்று அதே மாதிரியே நம்ம தைச்சி எடுத்துக்கிட போகிறோம். கீழே ஒரு தையல், அதாவது 1/2 இன்ச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா, கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சுக்கு விட்டு தான் நான் வந்து வெட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம திருப்பி பஃப்க்கு நம்ம தைக்கணும். அதே மாதிரி தைச்சிட்டு கொஞ்சமாக நம்ம உள்ளே தள்ளி தைக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பாவாடை சட்டையில் வந்து நம்ம இடுப்புக்கிட்ட ஃப்ளீட் வச்சுருக்கோம், பப் ஸ்லீவ் வச்சுருக்கோம், டிசைன் நெக் வச்சுருக்கோம். இவ்வளவு செஞ்சு தான் நம்ம வந்து அமௌண்ட் வாங்குகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பாவாடை சட்டைக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 2 ஸ்லீவ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து லேஸ் வச்சு நம்ம அடிக்கணும். அந்த ஸ்லீவில் வந்து லேஸ் அடித்து தான் நான் முடிக்கிறேன். அந்த பாவாடை சட்டையோட கரை இருக்கும் இல்லையா, அந்த கரையை வெட்டி நம்ம தைச்சிருவோம். லேஸ் வைக்கலை. ஃபஸ்ட்டு லேஸ் வச்சு பார்த்தேன், அது அந்தளவுக்கு நல்லா தெரியலை. இந்த மாதிரி வைக்கிறப்போ அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ அழகாக ஈஸியாக நம்மளால் கண்டிப்பாக ஸ்லீவ் தைக்க முடியும். பப் ஸ்லீவ்லாம் ரொம்பலாம் பயந்துக்கிட்டு இப்படி மாற்றணுமா அப்படி மாற்றலாம் அந்த பயம்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் ஒரு பப் ஸ்லீவ் வந்து தைக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி நான் நிறையா பப் ஸ்லீவோட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது இந்த 3/4 எப்படி நம்ம தைக்கிறது, சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சு நம்ம தைக்கிறது, அந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்லீவ் டிசைன்ஸ் இதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம், ஸ்லீவ் முடிச்சிட்டோம். அடுத்து பேக் தான். பேக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம தைச்சி பிரட்டிட்டு நம்ம தைக்க வேண்டியதான். ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி கூக்குக்கும் கொக்கிக்கும் வளையத்துக்கும் நம்ம தைப்போமோ அதே மாதிரி நம்ம இதில் தைச்சிக்க வேண்டியதான். அடிக்கும்போது பார்த்து அடிக்கணும், ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வெட்டிட்டு தைக்கிறோம் இல்லையா, அதனால் முன்ன பின்ன பார்த்து தான் நம்ம தைக்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறது. நம்ம அடித்து பிரட்டிட்டு தான் நம்ம இதில் தைக்க போகிறோம். குட்டி குட்டியாக நம்ம அதாவது நான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தையலில் விழுந்துடக்கூடாது, பார்த்து செய்யுங்க. அந்த மாதிரி தைச்சிங்கன்னா நீங்கள் திருப்பும்போது பிசுறு தெரியும்.
அவ்வளோதான். பிரட்டிட்டு நம்ம அமுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டு நம்ம தைக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நாட்டும் வைப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரா அந்த அமுக்கு தையல் போட்டோமா, இனி நம்ம வந்து சுற்றி நம்ம தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுலாம். நான் எவ்வளோவுக்கு வந்து வேகமாக இந்த வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக தான், ஒரு 25 நிமிஷத்தில் தான் முடிச்சிருக்கேன். ரொம்பலாம் நீங்கள் வந்து வளவளன்னு இருக்காது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு நான் இந்த ஒரு சட்டையோட கட்டிங் ப்ளஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது இது எல்லாமே ஒரே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பலாம் டைட்டாலாம் போட மாட்டாங்க, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் போட மாட்டாங்க. ஒரு நார்மலாக சைஸில் தான் போடுவாங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்காது, ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுட்டு ப்ளவுஸுக்கு நம்ம வைப்போம்ல ஹூக்கு, வளையம் வைப்போம்ல முன்னாடி, அதே மாதிரி பின்னாடி இவங்களுக்கு நம்ம வைக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கழுத்துக்கு வந்து நான் லேஸ் வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதான் இந்த லேஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஜிகு ஜிகுன்னுலாம் வைக்காமல் நார்மலாக அந்த க்ரீன்லேயே, ஏன்னா வேறு கலரில் வைக்காமல் கொஞ்சம் இதுவும் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன்லேயே வச்சோன்னா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் கொஞ்சம் கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீன்லேயே வச்சுருக்கேன். இந்த லேஸ் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒல்லியான ஒரு லேஸே நான் வச்சு முடிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது முன்ன பின்ன நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸுக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டி விட்டுறாங்க. அதனால் வந்து எவ்வளோக்கு இனிமேல் என்னால் நீட் அண்ட் ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து கை தான் ஜாயின் பண்ண போகிறோம். கை வந்து இதே மாதிரி தான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போம் அதே மாதிரி ரெண்டு தையல் போட்டுட்டு நம்ம முடிச்சுக்கிடலாம். கொஞ்சம் எக்ஸஸாக வெட்டாமல் கொஞ்சம் விட்டுட்டேன், நான் அதை ஓட்டிட்டு கண்டிப்பாக வெட்டி விட்டுட்டேன். இந்த வீடியோவில் என்ன நீங்கள் எவ்வளோ விட்டு தைக்கிறீங்க அரேஞ்சுனா லைனிங் மட்டும்தான் நம்மளுக்கு அளவு கணக்கு, சரிங்களா? அது கணக்கு கிடையாது. எக்ஸஸாக வெட்டும் போது கொஞ்சம் வெட்டிட்டேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு துணியை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டோம், இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி நம்ம தைச்சிக்குவோம். ஒரு தையல் போட்டுட்டோம், இன்னொரு தையல் நம்ம போட்டுட்டு இந்த ஓரளவு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போது ஃப்ளீட் வந்து நான் சொன்னேன்ல, சட்டைக்கு ஃப்ளீட் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வேறு தான் வச்சேன், ஆனால் நான் தைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பாக்ஸில் வச்சேன், அயன் பாக்ஸில் ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போல்.
அதனால் அதை நான் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் வெட்டி இந்த மாதிரி அந்த நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தோமோ அதை விட வெட்டிட்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு நான் அதில் ஜாயின் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த சட்டையை நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நான் எந்த மாதிரி தைக்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஃப்ளீட் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை சைடு ஜாயின் பண்ணிட்டுக்கும் பண்ணலாம். தேங்க்யூ.